வாழ்க வளமுடன். சுண்டைக்காய் வத்தை எப்படி போடலான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. சுண்டைக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன். 1/4 கிலோ எடுத்துருக்கேன். அந்த காம்புலாம் அப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு மத்தால நல்லா நசுக்கிக்கோங்க. நல்லா நசுக்கிட்டு இப்போ தண்ணியில் அலசிக்கலாம். நம்ம இந்த சுண்டைக்காயை வந்து நல்லா அலசி நல்லா நசுக்கிடுங்க. இதுமாரி நசுக்கிட்டு ஒரு சட்டி இருந்ததுன்னா சட்டியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. சட்டினா நல்லது, உப்பில் ஊற வைக்கிறதுனால. கிண்ணனா உங்களுக்கு வந்து ஓட்டையாக போயிடும். இப்போ என்கிட்ட சட்டி இல்லை, சட்டி இல்லாதனால நான் இதுவே நல்லா நசுக்கி இதுமாரி எடுத்துடணும். எடுத்துட்டு நான் 1/2 கப்பு தயிர் வச்சுருக்கிறேன், 1/4 லிட்ரு. இதில் போட்டு ஊற்றுங்க. போட்டுட்டு வத்தை போடுறது வந்து ஈஸி தாங்க. இதில் வந்து உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு இதுமாரி கிளறிடுங்க. கிளறி இன்றைக்கி ஃபுல்லாக வச்சு மூடிடுங்க. மூடிட்டு மக்கா நாள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு காய வைங்க வெயிலில். இப்படி அள்ளி அள்ளி காய வச்சுட்டு இந்த மோரில் சாயங்காலம் எடுத்து இதில் ஊற வச்சிடணும். அப்படியே கொண்டு வைக்கக்கூடாது. ஒரு தட்டில் இப்படியே அள்ளி போட்டு காய வச்சு சாயந்தரம் வந்து இந்த தயிர்லேயே போட்டு குலுக்கி வச்சு மறுநாள் காலையில் அதுமாரி எடுத்து 3 நாளைக்கு வைங்க. சுண்டைக்காய் வத்தை ரெடி ஆகிடும். உடம்புக்கு நல்லது. இது வறுத்து சாப்பிட்லாம், இல்லைன்னா குழம்பு வச்சு சாப்பிட்லாம். சுண்டைக்காய் இருந்ததுன்னா அதிகமாக பயன்படுத்துங்க. இதாங்க வத்தை. சில பேர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க சுண்டைக்காய் வத்தெல்லாம் எப்படி போடுறதுன்னு. நான் அதனால தான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு பிடி காய்க்கு வந்து 1/2 லிட்ரு ஊற்றினா போதும். நான் 1/4 கிலோவுக்கு ஒரு 1/2 கப்பு ஊற்றுறேன். 1/2 கப்புனா ஒரு 200 கிராம் ஊற்றுறேன் நான் தயிர். இது அப்படியே ஊற வச்சிடும். ஊற வச்சு காய வச்சு எடுத்துடலாம். நான் உங்களுக்கு காய வச்சு எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், ஒரு 3 நாளைக்கு நான் வெயிலில் வச்சு காய வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், மோரில் போட்டு ஊற வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும் வாயில் திக்கலாம். இது சுண்டைக்காய் வத்தை ரொம்ப ஈஸிங்க. நான் இந்த வீடியோவுக்காக நான் இது போட்டிருக்கேன். சுண்டைக்காய் வத்தை தயாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.